Assalamu alaikum warahmatullahi wabarakatuh. Theory session la light la 30 minute 3.1.12 ஒரு section. இதுல the apparent displacement of an object due to the refraction of a light in a parallel side glass block. Parallel side glass block அது கீழ ஒரு object நீங்க வெச்சீங்கன்னு சொல்லி சொன்னா the object is going to be seen by displaced for a length, right? That displacement is how much? Apparent depth, அடுத்தது real depth சம்பந்தமா படிச்சிருப்பீங்க. The displacement அந்த ரெண்டு டெப்த்லயும் டிஃபரண்ட். அந்த டிஸ்பிளேஸ்மென்ட்க்கு நாங்க எடுக்கக்கூடிய ஈக்குவேஷன் என்ன? அந்த ஈக்குவேஷன் சம்பந்தமான ஒரு சின்ன ஒரு டிஸ்கஷன். இந்த டிஸ்கஷன்ல பிள்ளைகள் கொஞ்சம் சிம்பிளா உங்களுக்கு தெரியும். The refractive index of the medium in the medium glass and the glass block, the refractive index of the medium that is equal to the real depth over apparent depth. The real depth from here is t divided by the apparent depth is this. So appo idan apparent depth nu solli sonnal t minus d than displacement endal t minus d is going to be apparent depth. இப்போ இதில் இருந்து நாங்கள் என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னால் இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்குரிய ஈக்குவேஷனை எடுக்கணும். நாங்கள் அவரை கீழே வர மேலே நீங்கள் மல்டிப்ளை பண்ணினீங்கன்னு சொல்லி சொன்னால் இதனுடைய ஆன்சர் இதுக்குரிய வேல்யூ வந்து எப்படி வரப்போகுது டி மைனஸ் டி இஸ் ஈக்குவல் டு டி ஓவர் என்ஜி. இவரை நீங்கள் அங்கால பக்கம் அவரை இங்கால கொண்டு வந்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த டி இஸ் கோயிங் டு பி ஈக்குவல் டு டியை காமன் எடுத்தால் இது இந்த ப்ராக்கெட் 1 minus 1 over ng என்று வரப்போகுது. சரி, இது வந்து the displacement எவ்வளோ டிஸ்பிளேஸ் ஆகுதுன்னு. இப்போ இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்டில் இந்த ஈக்குவேஷனை பாடமாக்காதீங்க தயவு செஞ்சு. டோன்ட் பை ஹார்ட். இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்டுங்கிறது டிபெண்ட் ஆகிக்கிறது எதுலேருந்து ஒரு கன்செப்ட் எடுத்துக்கணும். இதில் வந்து ஒரு தியரியை நீங்கள் டிரைவ் பண்ணிக்கோங்க. நீங்கள் எழுதி கொள்ளலாம். உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் நோட்டாக எழுதி கொள்ளலாம். என்ன the displacement is depend on the thickness of the glass block, at the same time the refractive index of the glass block or the medium. அப்போ இந்த refractive index முடிவு சுட்டியில் இது தங்கி இருக்குது. அதே நேரம் இதில் தடிப்பு திக்னஸில் தங்கி இருக்குது. இந்த திக்னஸை வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணினீங்கன்னு சொல்லி சொன்னால் if this increase without increasing or changing this, if you increase this, the value is going to get increased. At the same time if you increase ng என்ன நடக்கும்ன்றதை தெரிஞ்சுக்கணும். எம்சிக்யூ செய்யறதுக்கு இந்த அறிவு தேவை. இதை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணினீங்கன்னு சொன்னால் என்ஜியை இன்க்ரீஸ் பண்ணினாங்க இல்லைன்னு சொன்னால் அந்த மீடியத்தில் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் இஃப் யூ யூஸ் a medium which has more refractive index, therefore the fraction is going to decrease. If you increase this, the fraction is going to decrease. Less fraction then subtracted from 1 is going to get more value. The value move ஆகும். மல்டிப்ளை பண்ணுற நேரத்தில் d value move ஆகும். அப்போ இந்த ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் இன்க்ரீஸ் ஆகும் போல டிஸ்பிளேஸ்மெண்ட் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ நீங்கள் கீழே இருக்குது சில நேரத்தில் நீங்கள் அந்த ஈக்குவேஷன் சில பிள்ளைகள் பாடமாக்கி பல இருப்பீங்க கீழே இருக்குதுன்னு சொல்லி சொன்னால் இன்க்ரீஸ் ஆகினால் மற்றது குறையும் அப்படி அல்ல. இதை நீங்கள் இந்த வேலை தான் திங்க் பண்ணணும். இது இன்க்ரீஸ் ஆகினால் ஃப்ராக்ஷன் வந்து டிக்ரீஸ் ஆகும். ஃப்ராக்ஷன் டிக்ரீஸ் ஆகிடுச்சுன்னு சொன்னால் சப்ட்ராக்ஷனுங்கிறது வந்து இன்க்ரீஸ் ஆகும். இந்த 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 கம்போனன்ட் இன்க்ரீஸ் ஆகிடுச்சுன்னு சொன்னால் டைம் டீட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். இப்போ இதில் இருக்கிற அடுத்த பிரச்சனை என்னன்னு சொன்ன பிள்ளைகள் இதில் நீங்கள் சும்மா இதில் நாங்கள் பேசுகிற நேரத்தில் என்னென்ன மாதிரியெல்லாம் நாங்கள் திங்க் பண்ணலாம்ன்றதுக்கு லைட்டில் எப்படியெல்லாம் திங்க் பண்ணலாம்ன்றதுக்கான ஐடியாவை மட்டும் இதிலிருந்து எடுத்துக்கணும். இப்போ யோசிச்சு பாருங்கள். இப்போ சரியாக கீழுக்கு வச்ச ஒரு ஆப்ஜெக்ட் வந்து டி டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு ஈக்குவேஷன் இருக்குது. இப்போ இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் மாதிரியே இங்கே எங்கேயாவது ஒரு ஆப்ஜெக்டை வச்சார் இப்படி ஒரு ஆப்ஜெக்ட் வச்சோம்னு சொன்னால் அதில் டிஸ்பிளேஸ்மெண்ட் எப்படி இருக்குது, அதில் டிஸ்பிளேஸ்மெண்ட் வேல்யூ எப்படி எடுக்கிறது என்று கேட்டால் சிம்பிள். நல்லா பார்த்துக்கோங்க. இந்த 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 படத்தை பார்க்கணும். இந்த படத்தில் கீழே ஒரு ஆப்ஜெக்ட் நாங்கள் வச்சிருக்கிறோம். இதை மறந்துடும். இங்கே இருக்கிற எல்லாத்தையும் மறந்துடும். இந்த இடத்துல ஒரு ஆப்ஜெக்ட் ஒன்று வச்சிருக்கிறோம்னு வைங்க. இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு எவ்வளோத்துல இமேஜ் வருமென்று பார்க்கணும்னு சொன்னால் இது கம்ப்ளீட்டாக எல்லா ரிஃப்ராக்ஷனும் முடிச்சதுக்கு பிறகு அந்த இமேஜின் ரே நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக அது அந்த லைனில் நீங்கள் போட்டுக்கிறீங்கன்னா எங்களுக்கு கண்ணுக்கு தெரிய போகிறது இமேஜ் இந்த இடத்துல. சரி, அப்போ இந்த இடத்துல இமேஜ் தெரியும். இப்படி போகிற ஒரு ரே
இந்த இந்த இதில் இருந்து நேராக போகிற ஒரு ரே எடுத்தீங்க, 2 ரேஸ் தேவை. ஒரு இமேஜை டிட்டர்மைன் அன் இமேஜ் யூ நீட் 2 ரேஸ். அப்போ இந்த ரே நாங்கள் எடுத்துக்கிறது நல்லா நமக்கு தெரிஞ்ச ரே. இன்னொரு ரே இப்படி போகுது. அதில் ஃபைனல் கன்க்ளூஷன் I2 இடத்துல வருது. நான் என்ன செய்ய போகிறேன் என்றால் இதே ஆப்ஜெக்ட் O, இந்த ஆப்ஜெக்டை பற்றி நான் திருப்பி திங்க் பண்ண போகிறேன். ஏன்னு சொன்னால் இதில் டிஸ்பிளேஸ்மெண்ட் எப்படி இருக்குது, இந்த ஆப்ஜெக்டை கொண்டு போய் கீழுக்கு இதோட ஒட்டி வச்சால் தான் இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்டா, இல்லாட்டி இதுக்கு கீழே எங்கே வச்சாலும் இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்டானு தெரிஞ்சு கொள்றதுக்கான ஒரு முயற்சி, ஒரு ட்ரை பார்த்துக்கணும். இப்போ இந்த இடத்துல நீங்கள் O1 வச்சுக்கிறீங்க, இந்த இடத்துல ஒரு ஆப்ஜெக்டை வச்சுக்கிறீங்கன்னு வைங்க. இந்த ஆப்ஜெக்ட்ல இருந்து இதோட ரேக்கு நேராகவே போகிற ஒரு ரேயை கன்சிடர் பண்ணுங்க. ஏன்னா இந்த இடத்துல நிறைய ரேஸ் இப்படி போகுது. எந்த ரேயை நீங்கள் கன்சிடர் பண்ணி இமேஜை வந்து டிட்டர்மைன் பண்ணலாம். நான் என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால் இதே லைனில் போகிற ஒரு ரேயை நான் கன்சிடர் பண்ணுறேன். இப்போ இதே லைனில் போகிற ரே வந்து கட்டாயம் இதே லைனில் தான் வெளியே போக போகுது, இமர்ஜென்ட் ஆக போகுது. அப்போ இமர்ஜென்ட் ஆகிற அந்த ரே என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால் அதையும் நூட்டி எடுத்துன்னு சொன்னால் எனக்குரிய I1 வந்து இந்த இடத்துல கிடைக்கும். இந்த O1க்குரிய I1 இந்த இடத்துல கிடைக்கும். அப்போ O1க்குரிய I1 இந்த இடத்துல கிடைச்சால் எனக்கு தெரியும் இதுதான் D, இதுதான் அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட். இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கும் இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் இது வந்து நான் டின்னு சொல்கிறேன், இந்த டி நோடுன்னு சொல்கிறேன். இந்த டி நோடுக்கும் டிக்கும் இடையில இருக்கிற ரிலேஷன்ஷிப் கிடைச்சால் எனக்கு போதும். என்ன செய்யலாம்னு சொன்னால் எனக்கு சிம்பிளாக எங்கே வச்சாலும் இந்த ஈக்குவேஷன் தானா இல்லைன்னு சொன்னால் அதுக்கு ஒரு ஸ்பெசிஃபிக் ஈக்குவேஷன் இருக்குதா இல்லைன்றதை ஃபைண்ட் பண்ணலாம். இந்த இடத்துல பாருங்க பிள்ளைகள், இதில் இந்த பாட்டில் ஒரு பேரலலோகிராம் மாதிரி நமக்கு தெரியுது. அது பேரலலோகிராமாக இருந்தால் இது இதுக்கு ஈக்குவலாக இருக்கும். பேரலலோகிராம் இருக்காதுன்னு பாருங்க, இது வந்து வெர்டிக்கல் லைன், இதுவும் வெர்டிக்கல் லைன். அப்போ இந்த 2 சைடும் பேரலல். இது உங்களுக்கு தெரியும், நான் இதுக்கு முன்னால் லைட் சம்பந்தமான ஒரு வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம். இதுக்கு முன்னுக்கு செஞ்ச பாடத்தில் வந்து இந்த பேரலல் சைட் இது இந்த சைட் இதில் இமர்ஜென்ட் ரேன்னு சொன்னால் மைக்ரேட் பண்ணுற அதாவது இன்சிடென்ட் ரேன்னு சொன்னால் இந்த இன்சிடென்ட் ரேயும் இமர்ஜென்ட் ரேயும் கட்டாயம் என்ன செய்யணும்னு சொன்னால் பேரலாக இருக்கும்னு சொல்லி நாங்கள் பேசணும். இப்போ இந்த லைனுக்கு பேரலல். இப்போ இதுக்கு பேரலல் இதுக்கு பேரலல்னா பேரலலோகிராம். பேரலலோகிராமில் ஆப்போசிட் சைட்ஸ் ஈக்குவல், சரிதானே? அப்போ இந்த ஆப்போசிட் சைட் இதுக்கு இது ஈக்குவல்னா இது டி தான், இதுவும் டி தான். அப்போ இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்டுங்கிறது இந்த சிச்சுவேஷனில் நடக்கக்கூடிய டிஸ்பிளேஸ்மெண்ட்டுங்கிறது ஆப்ஜெக்டை கொண்டு போய் இதில் அந்த கீழ் பக்கத்தில் அப்படி ஒட்டி வச்சா மட்டும் இல்லை, அல்லது ஆப்ஜெக்ட்டுக்கு மேலால் அந்த கிளாஸ் ப்ளாக்கை வச்சா மட்டும் இல்லை. சரி, இந்த ஆப்ஜெக்ட் அந்த கிளாஸ் ப்ளாக்கை இப்படி வச்சுட்டு இதுதான் கிளாஸ் ப்ளாக்னு வைங்களேன். இந்த கிளாஸ் ப்ளாக்கை இப்படி வச்சுட்டு இதுக்கு கீழே நீங்கள் ஆப்ஜெக்டை வச்சுருந்தாலும் சேம் டிஸ்பிளேஸ்மெண்ட்டாக அந்த ஆப்ஜெக்டாலும் எங்களுக்கு வரப்போகும். நாங்கள் இப்படி தான் நாங்கள் பார்க்குறோம். ஒரு கிளாஸ் ப்ளாக் இப்படி வச்சு இப்படி தான் நாங்கள் பார்க்குறோம்னு சொல்லி சொன்னால், சரி இப்படி ஆப்ஜெக்ட்டுக்கு மேலே வச்சு பார்த்தா என்ன, இப்படி தூக்கி பார்த்தா என்ன, அதால் வர டிஸ்பிளேஸ்மெண்ட்டுங்கிறது ஈக்குவலாக தான் இருக்கு. இட்ஸ் டிபெண்ட் ஆன் த திக்னஸ், only on the thickness and the refractive index of the medium. சரிதானே? இப்போ சில நேரங்களில் உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்ஸ் வரும். இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை போட்டு இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸில் டிபெண்ட் ஆகிருக்குது, திக்னஸில் டிபெண்ட் ஆகிருக்குது, இது வந்து என்னது இன்சிடென்ட் ரேட ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட்டில் டிபெண்ட் ஆகிருக்குது. அப்படி ஏதாவது சில விஷயங்களை போட்டு உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் கொஷின்ஸ் வரலாம். அந்த ஸ்டேட்மெண்ட்ஸை வந்து ஈஸியாக ஹேண்டில் பண்ணணும்னு சொன்னால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கான இந்த தியரி கடையில் இருந்தால் சிம்பிளாக செய்யலாம்.